ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதேதோ சொல்லி பாக்குறாங்க. ஹீரோயின், நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் இத வெக்கேஷன் மாதிரி நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நர்ஸுங்க எல்லாம் சேர்ந்து வந்து ரூமர் எல்லாம் கிசு கிசுவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிங்கி வந்த உடனே, உங்களுக்கு வேலையெல்லாம் இல்லையா? அவளை பத்தி பேசுறது மட்டும்தான் வேலையா? உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறா. இங்க புருஷன்காரன் பார்த்தா டேபிள் முழுக்க பல டிஷ் செஞ்சு வச்சு அசத்துறான். நான் வந்துட்டு ஜாலியா இருந்தேன், அதனால உனக்கும் இதெல்லாம் செஞ்சு வைக்கலாமே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒயின் சாப்பிடலாமேன்னு யோசித்தேன், அதனாலதான் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால இவனுமே இவளை கம்ஃபர்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீயாவது என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இத பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தையை என்கிட்ட கேட்காத. எங்க அம்மா உனக்கும் அம்மான்றதும் எனக்கு தெரியும். நீ உன்னோட பேஷன்ஸ் எல்லாரையும் எப்படி பாத்துப்ப, அவங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருப்ப அப்படின்றதும் எனக்கு தெரியும். அதனால இதை நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். உடனே இவ பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. அதே நேரத்துக்கு கேட்ட காட்டுறாங்க. கேட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா ரிவ்யூ எழுதுறாங்கல்ல யாரோ, அதை எல்லாத்தையும் போய் பார்த்து படிச்சு பயங்கரமா இவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து டாய் கிட்ட போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனா, அங்க வேற யாரோ வந்து கதவை திறக்கிறாங்க. டாய் எங்க அப்படின்னு கேட்டா, இல்லங்க நான் இன்னைக்குதான் வந்து இங்க வந்தேன், அவங்க எங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, இவளுக்கு எங்கடா அவ சொல்லாம கொள்ளாம போனா அப்படின்னு செம ஷாக் ஆயிடுது. வேற ஒரு இடத்துல தான் டாய் தங்கியிருக்கா. அவளை காட்டும் போது அவளோட வீட்டு வாசல்ல யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளும் போய் போய் பாக்குறா, அங்க யாருமே இல்ல. ஆனா சடனா அந்த நேரத்துக்கு கதவை திறந்துகிட்டு பாய் ஃப்ரெண்ட் வருவானா. ஐயோ பாவாங்க, அவளை இழுத்து போட்டு மறுபடியும் அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ என்னடி என்ன மிஸ் பண்ணவே இல்லையா? நான் அவளை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அதுவும் வந்து எனக்கு அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல, அவ்வளவு அளவு நான் கஷ்டப்பட்டேன், அது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் தீத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை செம்ம அடி அடிச்சுட்டு இருக்கான் பாவம். ஹீரோயின் ஷாப்பிங்க போயிருக்கா. இங்க இவ காது படவே வந்துட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து இவ மோசமான டாக்டர் இவ அப்படின்னு சொல்லி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ரெகுலர் பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஹீரோயின் வெளியில பாக்குறாரு. பார்த்த உடனே, தயவு செஞ்சு வாங்க, எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல, உங்ககிட்ட பேசாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினை அவர் பண்றத பார்த்து பயந்து போயிடுறா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மேம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க கவலையே படாதீங்க, அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சு நான் யாரு எந்த இடத்துல இருந்து இந்த மெசேஜ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத மொத்தமா உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, வேண்டவே வேண்டாம், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க உங்க மெடிசன் எல்லாத்தையும் கரெக்டா சாப்பிடுங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து என்னோட விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஃபீல் பண்ணல, பயப்படல, கவலைப்படல அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஹீரோயின் ஆனா எல்லாமே அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. தனியா உட்காந்து யாருக்கும் தெரியாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சின்ன பொண்டாட்டி வீட்டுலதான் இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. டைம் ஆகுதுன்னு டைமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ விடுற மாதிரி தெரியல. அடுத்து இன்னொரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இல்ல நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னும் போது, ஓ உன் பொண்டாட்டி கூட போய் இருக்கணும்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ டென்ஷனா இருந்தா அப்படின்னா குழந்தைங்க மேல டென்ஷனை காட்டிடுவா, எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு, நான் குழந்தைங்களுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே இவளும் எதுவும் சொல்லாம சரி போ அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் ஃபுல்லா குடிச்சிட்டு அவளுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அப்படியே படுத்து கிடக்குறா. ஒருவேளை இவன் காத்து வாக்குல ரெண்டு காதல்ல வர விஜய் சேதுபதி மாதிரி ரெண்டு பேரும் வேணும்னு யோசிக்கிறானோ என்னவோ தெரியல. இங்க வந்து பொண்டாட்டியுமே வந்து பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்கான். மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. பிங்கி வந்து போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டே உள்ள போறா. இதை பார்த்து அசிஸ்டன்ட் நர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக போலீஸ் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல கேக்குறாங்க. போலீஸ வர சொன்னதே பிங்கி தான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவங்க உடனே போய் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்னடா இது, நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே, அவ எதுக்காக இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி குழம்பி போகுது. ஹீரோயின் நேரா கிளம்பி போயிடுறா. எதுக்காக நீ போலீஸ வர வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே பிங்கியே என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்து கோவப்பட்ட, எல்லாமே சரி, நானும் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணேன், ஆனா வந்துட்டு பாவம் டென்னோட அம்மாவை நீ கொலை பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றா. ஏண்டி நான் ஏண்டி அவங்கள கொலை பண்ண போறேன், எனக்கும்
எனக்கும் அவங்களோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எதுக்காக லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லும் போது, நான் பார்த்தனே உன்னோட வண்டி டிக்கில வந்துட்டு நீ தூக்க மாத்திரையெல்லாம் வச்சிருந்த, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. ஏன் நாசமா போறவில்லை, இத நான் ப்ரொஃபசர் கிட்ட இருந்து புடுங்கி வச்ச டேப்லெட், அதை பார்த்துட்டு இதை போய் நான் என் மாமியாருக்கு கொடுத்தேன்னு நினைப்பியா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவ கத்துறா. அதுக்கப்புறம் தான் இவ பிங்கிக்கு புரிய வருது, பிங்கி தான் தேவையில்லாம போலீஸ்க்கு போன் பண்ணி ஹீரோயின் வந்து தூக்க மாத்திரையெல்லாம் வச்சிருந்தா, அவதான் பண்ணிருப்பாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்ட உடனே இப்ப பிங்கிக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறா. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இது எல்லாத்தையும் நீதான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காத்திட்டு இங்க இருந்து போயிடுறா ஹீரோயின். இது எல்லாத்தையும் போய் கேக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. கேக் வந்து என்ன நீ சொல்ற, அவ வந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சு, அவளா இதை பண்ணா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அவதான் இதை பண்ணிருக்கா. இன்னொரு விஷயம் கூட எனக்கு நடந்துகிட்டு இருக்கு, யாரோ வந்து தப்பான ரிவ்யூ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்றதுதான் எனக்கு இன்னும் தெரியல, எதுக்காக இவங்க எல்லாம் வந்து என் மேல இவ்வளவு வெறித்தனமா கொலை வெறியில இருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஃபீல் பண்றா. தாயோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா அவளோட மொபைல்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ண உடனே என்ன நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் என்னடா பண்றது, அப்ப டாய் வந்து அவகிட்ட மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு, டாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவன் என்ன சொல்றான்னா அவ தூங்கிட்டு இருக்கா, அவ ரொம்ப ஜாலியா இருந்தா இன்னைக்கு போறா, அதனால டயர்டா இருக்கா, அதனால தூங்குறா அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நான் கேட்ட பணத்தை நீ ரெடி பண்ணல அப்படின்னா இவகிட்ட இன்னும் நிறைய ப்ரூஃப் எல்லாம் இருக்கு உன்னை மாட்டி விடுறதுக்கு, அது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்போ ஐயோ இன்னொரு பிரச்சனை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன்ல இருக்கா. மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த டாயோட பாய் ஃப்ரெண்ட் இல்லாத நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடுறா இவளை பாக்குறதுக்கு. அவளை பார்த்த உடனேயே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு வயிற்றுச்சல் ஆயிடுது, ஏன்னா உடம்பு பூராவும் காயம், அவ்வளவு அடி அடிச்சு வச்சிருக்கான். பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுற, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர், என்னால அடி தாங்க முடியாம நான் அவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நீ சேஃபா இருக்கணும், இப்போதைக்கு உன்னை காப்பாத்தணும், அதுதான் என்னோட ஒரே வேலை, நான் சொல்றதை மட்டும் தைரியமா செய், மத்த எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இவளுக்கு தைரியம் கொடுக்குறா. அப்பதான் இவளோட பேஷண்ட் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் கால் பண்றாரு. நீங்க வந்துட்டு யார் போஸ்ட் அனுப்புனா அப்படின்னு சொல்லி பாக்காதுன்னு சொன்னீங்க, இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த அட்ரஸ் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் அனுப்புறாரு. ஹீரோயின் போய் செம்ம கொலவெறியா கேக்குறா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணனா, உனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி பண்ணு அப்படின்னு கேக்குறா. வேற யாரும் இல்ல, கேக்குதான் இதெல்லாம் பண்ணிருக்கா. நான் உன்னை என் கூட பிறந்த அக்கா மாதிரியோ இல்ல தங்கச்சி மாதிரியோ தான் பாத்துட்டு இருந்தேன், ஆனா நீ அப்படியா பண்ண, எனக்கே துரோகம் பண்ணல, நீயும் என் புருஷனும் ஒன்னா இருந்தீங்கல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவன் புருஷன்காரன் தான் சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு முறை முறைக்கும் போது அவனுக்குமே ஒண்ணும் புரியாமதான் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ டார்லிங் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிரானா போய். அப்ப கேட்க என்ன சொல்றானா, எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு மேல நீங்க 2 பேரும் நடிக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்பதான் ஒண்ணு கேக்குறா. சரி ஓகே, துரோகம் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் உனக்கு புரிய வந்ததா, இப்போ உனக்கு மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. இல்ல இப்பதான் நீ என்ன சொன்ன, கூட பிறந்த அக்கா மாதிரியோ இல்ல தங்கச்சி மாதிரியோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உண்மையா அப்படி நினைச்சிருந்த அப்படின்னா நீ எனக்கு துரோகம் பண்ணிருப்பியா, நீ எதுக்காக எல்லாமே தெரிஞ்ச என்கிட்ட சொல்லல, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அவனோட மொபைல்ல போட்டோஸ் இருந்தது, நீங்க 2 பேருமே அவளோட பர்த்டேக்கு போயிருக்கீங்க, கேட்டோட பர்த்டேக்கு எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, ஆனா நீ இதுவே உன்னோட சொந்த அக்காவா இருந்திருந்தா தங்கச்சா இருந்திருந்தா இத சொல்லிருப்பல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆல்ரெடி உங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்குங்க அவன் வந்துட்டு இல்லீகல் கனெக்ஷன்ல இருக்கிறத, ஹீரோயின் கிட்ட 2 பேருமே சொல்லாம மறைச்சிட்டாங்க, அதுக்கும் இதுக்கும் எதுனா சம்பந்தம் இருக்கா, எதுக்காக நீ எனக்கு இந்த மாதிரி துரோகத்தை பண்ண அப்படின்னு கேக்குறா. இத பாரு, இந்த முகரக்கட்டை மேல எனக்கு வந்துட்டு காதலும் கிடையாது, இந்த முகரக்கட்டை மேல எனக்கு ஆசையும் கிடையாது, நான் வந்து இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் என் புருஷனை டிவோர்ஸ் பண்ணணும்ன்றதுக்கு, அதுக்கு இவன் வந்துட்டு வந்து என் கூட இருந்தீனா மட்டும் தாண்டி அந்த ப்ரூஃப் எல்லாம் தருவேன்னு சொன்னா, அதனால இது எல்லாத்தையும் நீ உன் புருஷன் கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கு மேல எவ்வளவு கமெண்ட் வேணாலும் போட்டுக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது போடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஐயோ டார்லிங் அப்படிலாம் இல்ல அப்படின்னும் போது பலார்னு எனக்கு அன்னத்திலே வேது. போலீஸ் விசாரணையில இப்பதான் ஒரு உண்மை தெரியுது. ஆக்சுவலா வந்து அவங்க புருஷன்காரனோட அம்மா வந்து இருந்தாங்கல்ல ஒரு ஹோம்ல, அந்த ஹோம்ல இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க, அது பிடிக்காம அந்த மாத்திரையை அவங்க எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயினோட மாமியாரோட மாத்திரை டப்பால போட்டு வச்சுட்டு இருக்காங்க. அவங்க அதனாலதான் அதை தெரியாம எடுத்து சாப்பிட்டுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயமே நடந்திருக்கு. இப்ப இந்த விஷயத்துல இருந்து ஹீரோயினோட
பேரு கிளியர் ஆயிடுது. அதே மாதிரி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு மொபைல எடுத்து ரிவ்யூ பாக்குறா. ஹீரோயினை பத்தி போட்டு இருந்த எல்லா ரிவ்யூமே வந்துட்டு டெலிட் பண்ணிருக்கா கேக்கு. நடு ராத்திரி கேட் வந்துட்டு புருஷன்காரனுக்கு கால் பண்றா. தயவு செஞ்சு நீ இங்க வர முடியுமா, எனக்கு பசிக்குது, அது மட்டும் இல்லாம கரண்ட் போயிடுச்சு, எனக்கு தனியா இருக்கவே பயமா இருக்கு, யாரோ வெளியில நடந்துகிட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போதைக்கு வர முடியாது, ஜேன் வேற ரொம்ப சங்கடத்துல இருக்கா, இப்ப நான் அவளை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்றான். அந்த டைம்க்கு ஹீரோயின் வேற வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு, இல்ல எனக்கு தூக்கம் வரல, அதனால உனக்கு தெரியாம ஸ்மோக் பண்ணலாம்னு வந்தேன் அப்படின்னு போய் சொல்றான். கேட் வந்து காண்டில போனை கட் பண்ணிடுறான். அதோட போனையே அட்டென்ட் பண்ண மாட்டேன். இவனுக்கு வேற செம்ம பதட்டம் ஆயிடுது. அதோட மறுநாள் கேட் என்ன பண்றான்னா, அவளோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அவனுக்கே டென்ஷன் ஆயிடுது. ஏய், இப்ப என்னதான் நீ சொல்ல வர, அவன் டிவோர்ஸ்க்கு லாயரை பாத்துட்டான், டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறான் அப்படின்றதும் நீ தான் சொன்ன. இப்ப வந்து அவன் நான் நைட்டு கூப்பிட்டேன் வரல, பார்த்தா ஜானுக்காக அப்படின்னு சொல்றான் அப்படின்றதையும் நீ தான் சொல்ற. இப்ப நான் என்ன யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்குமே அதுதான்டா புரியல, உண்மையாவே இவன் டிவோர்ஸ் பண்ணுவானா இல்லையா, அவனுக்கு நான் வேணுமா வேணாமானே தெரியல அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ ஸ்ட்ரிக்டா இருந்துதான் ஆகணும், இந்த வாட்டி அவன் கிட்ட பேசவே பேசாத, அவன் என்ன பண்ணாலுமே நீ வந்துட்டு இறங்கி போயிடாத, நீ வந்து கொஞ்சம் கூட அவனுக்கு பரிதாபம் பாத்துறாத அப்படின்னு சொல்லும் போது இவளும் ஓகேன்னு சொல்றா. கேட்ட பாக்கிறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட பர்த்டே பார்ட்டி வருது, அது வந்துட்டு ரொம்ப நல்ல சூப்பரா நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்புறம் வேலை செய்யறவங்க எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், சோ நீயும் அங்க வரணும், நம்ம வந்து பிட்டியும் போயிட்டு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவளை கூப்பிடுறாங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாமா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நானே போய் கூப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்லயே புருஷன்காரன் வந்துட்டு யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். பார்த்தா கேட் வந்து நின்னுகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே ஒரு செமையான ஷாக் மோட்ல நின்னுகிட்டு இருக்கான். பின்னாடியே அவங்க அம்மாவும் வந்து நிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அப்பாடா வேற ஏதோ விஷயமா வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப வந்து அவங்க இன்வைட் பண்றாங்க, என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு கண்டிப்பா நீங்க ஃபேமிலியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேணும்னே இவ என்ன பண்றான்னா, அம்மா பெட்டோட வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, அவன் நமக்காக வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு பேத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உள்ள போன உடனே ஹீரோயின் வந்து நீங்களும் வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, இல்லம்மா எனக்கு வந்து கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் இருக்கு அன்னைக்கு, அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இவ என்ன சொல்றான்னா, சரி ஓகே அவங்க வீடு தேடி வந்து வச்சுட்டாங்க பத்திரிக்கைய, அதனால கண்டிப்பா நானும் பசங்களும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றா. அது என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பாதி வழியிலேயே காரை நிறுத்திட்டு, இல்லம்மா நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியில போற வேலை வந்துருச்சு அர்ஜென்ட்டா, நீ மட்டும் பிட்டோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறா. இவங்க அம்மாக்கு கொலை ஆத்திரம் ஆயிடுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆக்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வராரு, அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வராரு. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, நீங்க ரொம்ப பெட்டர் ஆயிட்டீங்க முதலுக்கு இப்போ அப்படின்னு சொல்லும் போது, அதுக்குன்னு சொல்லிட்டு வராதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர், உங்ககிட்ட பேசினாதான் எனக்கு கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸா இருக்கு, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாளுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். புருஷன்காரன் மறுபடியும் வந்து கேட்டு எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றானா, ஆனா அவ அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீ என்ன சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இந்த பொக்கேவோட வராத, டிவோர்ஸ் பேப்பரோட வா, அதுக்கப்புறமா வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு செம அப்செட் ஆயிடுது. நைட் எல்லாம் போய் பப்ல உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். டாம் அந்த இடத்துக்கு வரான். என்னடா இங்க தனியா உட்காந்து இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் டாக்டர் கிட்ட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லடா எனக்கும் கேட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். என்னது உனக்கும் கேட்டுக்கும் பிரச்சனையா, ஐயே அவ உன் பொண்டாட்டி இல்லடா, உன் பொண்டாட்டி டாக்டர் தான், நீ எதுக்காக தான் இப்படி பண்ற, நீயும் பிரேக்கப் பண்ணிட்டு உன்னோட சொந்த வேலையை பாப்ப அப்படின்னு நினைச்சேன், ஆனா அதையும் நீ பண்ண மாட்ற, எதுக்காக நீ இந்த மாதிரி உன்னோட லைஃபையும் எல்லாரோட லைஃபையும் காம்ப்ளிகேட் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன், இந்த மாதிரி ஏடகுடமால பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உடனே டாம் சொல்றான், அப்பனா தயவு செஞ்சு சீக்கிரமா ஜானியாவது நீ டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டீனா அவளோட லைஃப் அவ பாப்பா, அவளுக்காக கியூல நிப்பானுங்க ஆம்பளைங்க வந்துட்டு, ஏன் ஆல்ரெடி அப்படிதான் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க, அதுல நானும் ஒருத்தரா இருப்பேன், ஃபியூச்சர்ல உன் பொண்டாட்டியை நானே கரெக்ட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிடுறான். என்ன சொல்ல, ஏன் பொண்டாட்டியை நீ கரெக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உழுக ஆரம்பிச்சிடும். ஆமாண்டா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருன்னா இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணு, அழகான பொண்ணு, காசு இருக்க பொண்ணு எவடா கிடைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான் இவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அடிச்சு எல்லாம் தீர்ந்து முடிச்ச பிறகு என்ன பண்றான் டாம் அப்படின்னு பார்த்தா, அவனை கொண்டு வந்து வீட்டுல கடைசுறான். என்னதான் ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, உன் புருஷன் கிட்ட கேளு, இது எல்லாம் உன் புருஷனோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாம் போயிடுறான்.
பசங்களும் நம்ம ஹீரோயினும் 3 பேரும் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. ஆனா புருஷன்காரன் நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறான். பட் ஆனா கேட்டுக்கு என்ன பண்றான்னா விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், விடாம மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ண மாட்டா. செம்ம டென்ஷனா இருக்கான். சோ இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.